நம்ம எம்டிசி பஸ் எந்தெந்த படங்கள்லாம் வந்திருக்கு அந்த படத்தோடைய விஷுவல்ஸ் எல்லாம் இங்கே ப்ளே ஆகிட்டு இருக்கோம். ஸோ உதாரணத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சத்யா படம் ப்ளே ஆகிட்டு இருக்கு, நம்ம கமல் சார்து. அதே மாதிரி நம்ம ரஜினி சாருடைய படங்களும் இருக்குது. அவர் வந்து கண்டக்டராக வருவார் ஒரு படத்தில், அவருடைய மாசான ஒரு என்ட்ரி இருக்கும் பார்த்தீங்களா, அதுவுமே நம்ம எம்டிசி பஸ். இது பாருங்கள், இது வந்து பழைய படம் சிட்டுக்குருவின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தில் அந்த பழைய எம்டிசி பஸ் நம்ம நேற்று சென்ட்ரலில் பார்த்தோம் இல்லையா, அந்த பஸ்ஸு 1970s இருந்தால் அந்த பஸ்ஸு. ஸோ இந்த மாதிரி அவங்க படங்களில் யூஸ் பண்ண பஸ்ஸஸ் எல்லாமே இங்கே ப்ளே பண்ணி காட்டிகிட்டு இருக்காங்க. அண்டு இதெல்லாமே அப்படியே ஒவ்வொரு ஸ்க்ரீன்ஸ்லையுமே அந்த பஸ்ஸுடைய ஒரு விஷயமும் ப்ளே ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி எம்டிசி சென்னை ஒன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் மூலமாக நம்ம இந்த பஸ்ஸஸ் எல்லாம் புக் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த ஆப்புடைய ஆட்ஸ் இந்த மாதிரி வந்து ஒன்று ஒன்றா ப்ளே ஆகிட்டு இருக்கு. ஒவ்வொரு ஸ்க்ரீன்லையுமே கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் வந்து அந்த டீட்டெயில்ஸ் வந்து ப்ளே ஆகும், லூப்பில் ப்ளே ஆகிட்டே இருக்கும். அண்ட் இதை தவிர இந்த எக்ஸிபிஷனில் என்ன ஒரு ஸ்பெஷல்னா, சென்னையுடைய மேஜரான பிளேசஸ், அதாவது சுற்றுலாத்தலங்கள்னு சொல்லலாம், எப்படி வந்து அந்த ஒவ்வொரு ஸ்பாட்ஸ் 16 இடங்கள் 30 இடங்கள்னு பிளான் பண்ணி டூரிஸ்ட் மாதிரி கொண்டு போகிறாங்களோ, அந்த மாதிரி ஒரு சுற்றுலாத்தலங்கள் சிறப்பான இடங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு டிசைன் மாதிரி பண்ணி அதை லைட் எஃபெக்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரொம்பவே பெருசுனா இந்த ஒரு மினியேச்சர் பஸ் டிசைன்ஸ் தான் சொல்லலாம். இந்த இது கம்ப்ளீட்டாக வந்து எம்டிசியுடைய வளர்ச்சி, அவங்க ஆரம்ப காலத்துலேருந்து இப்போ வந்திருக்கு இந்த டபுள் டெக்கர் வரைக்குமே A to Z வந்து எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே 1 by 1 பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா இதுதான் முதல்ல எம்டிசியில் வந்தது. இப்போ கூட நம்ம அந்த டிவியில் பார்த்துருந்தோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 1974லேருந்து 80கள் வரை பயன்படுத்தப்பட்ட ஒரு எம்டிசி பஸ்ஸு. ஸோ இந்த பஸ் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, பட் எனக்கு சின்ன வயசில் சிகப்பு கலரில் பஸ்ஸு பார்த்த ஞாபகம் இருக்குது. அண்ட் இந்த பஸ்ஸை தான் வந்து இப்போ திருப்பி ரெடி பண்ணி நம்ம சென்ட்ரலில் எடுத்தோம்னா அந்த பஸ்ஸு. ஸோ 70s கிட்டத்தட்ட வந்து ஒரு 45 வருஷம் கழிச்சு வந்திருக்குன்னு சொல்லலாம். அந்த மாதிரி திருப்பி இண்டஸ்ட்ரியில் ரெடி பண்ணி இப்போ விட்டுருக்காங்க 16 இடங்களை சுற்றி பார்க்கறதுக்காக. ஸோ இதுக்கு அடுத்த வந்தது தான் இந்த 1980களில் இருந்த சேம் அதே பஸ். ஆனால் இது டபுள் டெக்கரில் இருக்கும். பட் இதில் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம உள்ளே இருக்கக்கூடிய பஸ்ஸுமே இந்த ஒரு செட்டப்பில் தான் இருக்கும், டிரைவருக்கு இண்டிவிஜுவல் கேபினில். ஸோ இது வந்து டபுள் டெக்கராக அப்டேட் பண்ணி கொண்டு வரப்பட்டது. அந்த சைடு விண்டோஸ்லாம் வச்சு, அதிலலாம் விண்டோஸே இருக்காது, ஓப்பன் விண்டோவாக தான் இருக்கும். இதெல்லாம் கிளாஸ் விண்டோஸ் வச்சு கொண்டு வந்திருந்தாங்க. அண்ட் இந்த பஸ்ஸை தான் வந்து நம்ம விஷாலுடைய படத்துலையுமே பார்த்துருப்போம். ஸோ விஷாலுடைய மார்க் ஆண்டனி படத்தில் கூட நம்ம பார்த்துருப்போம், SJ சூர்யா அவர்கள் ஒரு ஃபைட் சீன்லாம் கூட வந்திருக்கும் இல்லையா, அதெல்லாம் இந்த மாதிரி டபுள் டெக்கர் தான். பட் இதுலேயே வந்து ஃபுல் ரெட் கலரில் இருக்கும், அதை நான் இங்கே காட்டுறேன். ஸோ இங்கே க்ரீன் கலரில் வச்சுருக்காங்க, இதுவே வந்து ஃபுல் ரெட் கலரில் இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா 1990லேருந்து 2000கள் வரை பயன்படுத்தப்பட்ட இந்த பஸ் டபுள் டெக்கர். பட் எனக்கு வந்து என்னுடைய மெமரிஸில் டபுள் டெக்கர் பார்த்து அது நான் 1997ல் பிறந்தேன். ஆனால் 2007 வரைக்கும் 2000 வரைக்கும் இருந்திருக்கு. அதனால் என் மெமரிஸில் இருக்க வாய்ப்பே இல்லை டபுள் டெக்கரை பொறுத்தவரை.